பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சிஎஸ்கேட நியூ பால் பவுலர்ஸாக இந்த IPL 25 யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அதாவது 4-6 ஓவர்ஸ் விச் இஸ் பவர் பிளே. ஸோ இந்த பவர் பிளேல நம்ம சிஎஸ்கேக்காக யாரெல்லாம் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் மேட்சை வந்து கருத்தில் கொண்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் தெரிஞ்சு நாளைக்கு நடக்க போகிற சீசன் ஓப்பனருக்கு பெரிய பிரச்சனை. ஸோ KKR அண்ட் RCB நாளைக்கு ஈடன் கார்டன்ஸ்ல வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு ரெயின் த்ரெட் வந்து இருக்கு. ஸோ 90% ரெயின் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. லைட் ரெயின்ஸ்னா கூட பரவாயில்ல, ஈடன் கார்டன்ஸோட ட்ரைனேஜ் சிஸ்டம் பக்காவா இருக்கும். ஸோ மேட்ச் வந்து கண்டிப்பா நடக்கும். ஆனா இப்போ ஹெவி ரெயின்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வந்து ஆரஞ்ச் அலர்ட்டுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து இப்போ வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து இது வருத்தமா இருக்கு. எனவே பாப்போம் என்ன நடக்க போறதுன்னு. அண்ட் இப்போ நம்ம ஓப்பனிங் செரமனிக்கு வந்தோம்னா இந்த வருஷம் IPL பார்த்தா 13 வென்யூஸ்லயுமே ஓப்பனிங் செரமனி கண்டக்ட் பண்ண போறாங்க. அதாவது இப்போ கொல்கட்டால ஓப்பனிங் செரமனி நடக்கிறதுனா நெக்ஸ்ட் வந்து ஹைதராபாத்ல ஓப்பனிங் செரமனி நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேப்பாக்ல CSK ஓப்பனிங் செரமனி நடக்கும். இந்த மாதிரி எவ்ரி வென்யூலயுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமுக்கு ஓப்பனிங் செரமனி நடக்க போகுது. நாளைக்கு நடக்க போற ஓப்பனிங் செரமனில யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தீஷா பாட்னி இவங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கங்குவா மூவி ஹீரோயின். தென் நிறைய பாலிவுட் மூவிஸ் நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி MS தோனி தி அன்டோல்ட் ஸ்டோரி. ஸோ பிரியங்காவா வருவாங்க இல்லையா, MS தோனியோட ஃபர்ஸ்ட் லவ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் ஸ்ரேயா கோஷல் இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ சூப்பரான ஒரு சிங்கர். அண்ட் இவங்களுமே நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் கரண் அவுஜ்லா ஸோ இந்த தோபா தோபா அப்படின்னு ஒரு பாட்டெலாம் பயங்கரமாக ஃபேமஸாக இருக்கு பாருங்க, அந்த பாட்டோட சிங்கர் நினைக்கிறேன் இவர். ஸோ இவருமே நாளைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஸோ இவங்க தான் கன்ஃபார்ம்டு லிஸ்ட். நாட் கன்ஃபார்ம் லிஸ்ட்டுக்கு வந்து அர்ஜித் சிங், வருண் தவன், ஸ்ரத்தா கபூர் அண்ட் ஒன் ரிப்பப்ளிக் வந்து அமெரிக்கன் ராக் பேண்ட். அண்ட் இவங்களுமே நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் கன்ஃபார்மானு தெரியல. அண்ட் மிச்சம் மூணு உங்க எல்லாருக்குமே யாருன்னு தெரியும். ஸோ இவங்களுமே நாட் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் நாளைக்கு யாரெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு. அண்ட் ஓப்பனிங் செரமனி கரெக்டாக 6 PM ஆரம்பிக்கும். ஸோ ப்ராட்காஸ்ட்டுமே 6 PM தான் ஆரம்பிக்க போறான்னு நினைக்கிறேன். ஆர் 5:30 எனக்கு சரியா தெரியல. நாளைக்கு நடக்க போற ஓப்பனிங் செரமனி பத்தின அப்டேட்ஸ் இதெல்லாம் தான். அண்ட் சேப்பாக்ல நடக்க போற ஓப்பனிங் செரமனிக்கு அனிருத் பெர்ஃபார்ம் பண்ண போறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாட் கன்ஃபார்ம் தான், பட் பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக் செலிபிரிட்டி வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது யாரா இருக்கும் அப்படின்னு வந்து கீப் கெஸிங். எனக்குமே யாருன்னு தெரியல. நிறைய பிக் செலிபிரிட்டிஸ் கண்டிப்பா CSK சேப்பாக்ல நடக்க போற மேட்ச்க்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம நேத்திக்கு வீடியோல ஆல்ரெடி கேப்டன்ஸ் மீட்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட சில ரூல்ஸ் பத்தி பேசியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சில ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பேசலாம். ஸோ கேப்டன்ஸ் பேனை வந்து இப்போ BCCI வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இனிமே வந்து ஸ்லோ ஓவர் ரேட் மெயின்டைன் பண்ணா வந்து கேப்டன்ஸை பேன் பண்ண போறது கிடையாது. இன்கேஸ் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல மட்டும் தான் பேன் பண்ணுவாங்களே தவிர ஸோ 3 மேட்சஸ் நீங்க ஸ்லோ ஓவர் ரேட் மெயின்டைன் பண்ணா அதுக்காக பேன் பண்ண போறது கிடையாது. இதனால ஹர்திக் ஃபர்ஸ்ட் கேம் ப்ளே பண்ணுவாரானா கிடையாது. லாஸ்ட் சீசன் எடுக்கப்பட்ட முடிவு அப்படியே தான் இருக்கும். இனிமே 2025 சீசன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன்ஸ் பேன் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் இம்பாக்ட் பிளே ரூல் பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆக போகுது. ஸோ டில் 2027 அப்போ வரைக்குமே இம்பாக்ட் பிளே இருக்க போகுது. நெக்ஸ்ட் சைக்கிள் அதாவது 2028 இருந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளே இருக்குமா இருக்காதா அப்படின்னு அந்த நேரத்தில் டிசைட் பண்ணுவாங்க. பட் 2027 வரைக்கும் இம்பாக்ட் பிளே ரூல் தான் ஸ்டே ஆக போகுது. நேத்துல எஸ்டர்டேஸ் பிராக்டிஸ் செஷன் நெட்ஸ்ல நல்லாவே போல் பண்ணிருக்காரு. இங்க நீங்க பாக்குறீங்க CSK ரிலீஸ் பண்ண பிக் இது. மோஸ்ட் லைக்லி பத்திரியானா தான் ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் MI ப்ளே பண்ண போறாரு. உறுதி தான். ஏன்னா வந்து பிராக்டிஸ் மேட்ச் 2ல பார்த்தா பத்திரியானோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம தலதோனியோட விக்கெட் பார்த்தா 2 டைம் வேற எடுத்த காரணத்தினால கண்டிப்பா வந்து பத்திரியானா தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. பட் நேத்து நெல்ஸ் பார்த்தோம்னா வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அப்கமிங் கேம்ஸ்க்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் கேம் வந்து பத்திரியானாவோட தான் போக போறாங்க. பட் BBL வின்னிங் கேப்டன் அண்ட் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் BBLலயுமே நல்லா இருந்த காரணத்தினால நேத்து நெல்ஸ் வந்து கண்டிப்பா வாய்ப்புகள் கொடுக்கணும். அண்ட் அதை அவர் கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். March 21 CSKோட கேலண்டர்ஸ்ல ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த March 21 2024 தான் பார்த்தா ருத்து வந்து CSK கேப்டனா அனௌன்ஸ் பண்ண நாள். கமெண்ட்ஸ்ல எல்லாருமே டெஃபினெட்லி ருத்துக்கு விஷ் பண்ணிருங்க. பார்க்கலாம் எவ்வளவு ருத்து ஃபேன்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு. ஸோ வந்து CSK டிரான்சிஷன் பீரியட்ல இருக்காங்க. தோனிக்கு அப்புறமா வந்து நம்ம CSKோட ஒரு ஃபேஸ்னா வந்து அது ருத்து தான் கண்டிப்பா சொல்லியானும். ஸோ ருத்து வந்து எப்படி இந்த சைடை வந்து கொண்டு போக போறாரு அப்கமிங் இயர்ஸ்ல அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பொறுத்து பார்க்கலாம். நேற்றுக்கு MI டீம் பார்த்தீங்கன்னா சென்னையில் லேண்ட் ஆகியிருந்தாங்க. 9 or 10 PM பார்த்தீங்கன்னா அரைவ் ஆகியிருப்பாங்க. நம்ம ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியாக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து இங்க சென்னை மக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே சுற்றி நிறைய பேர் வந்து CSK ஃபேன்ஸ் அண்ட் MI ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ தீபக் சர் அண்ட் மிச்சல் சண்டர்லாம் வந்து வரப்போ இன்னுமே வந்து நம்ம CSK ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப கனெக்டட் இல்லையா அவங்க 2 பேருக்குமே. அதனால நல்லா சியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சேப்பாக் மக்கள்னாலே வந்து நல்ல வரவேற்பு கொடுப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி MI டீமுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இன்கேஸ் அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து சன் நியூஸ் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க. சேப்பாக்ல நடந்த பிராக்டிஸ் மேட்ச் 2 அப்போ CSKA அண்ட் CSKB கம்பைண்டா வந்து எப்படி அவங்களோட ஸ்பிளிட் அப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கலீல் அஹமத் வந்து போட்டிருப்பாரு. செகண்ட் ஓவர் வந்து சாம் கரன். நெக்ஸ்ட் தேர்ட் ஓவர் பார்த்தா கலீல் அஹமத். ஃபோர்த் ஓவர் சாம்
சாம் கரன், 5th ஓவர் ரவிச்சந்திரன் அஸ்வின், 6th ஓவர் கலீல் அஹ்மத். ஸோ இது பார்க்கறப்ப பிரில்லியண்டா இருக்கு. நம்ம முன்னாடி வீடியோஸ் சொன்ன மாதிரி தான் கலீல் அஹ்மத் தான் ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் தான் வந்து ஃப்ரண்ட் லைன் பவுலர்னு சொல்லியிருந்தோம். அன்ஷுல் கம்போஜ் கூட நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. சில வீடியோஸ்ல அன்ஷுல் கம்போஜுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் மோஸ்ட் ப்ராபப்லி கலீல் அஹ்மத் தான் இருக்க போறாரு. ஸோ அவர் தான் வந்து ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அவர் தான் போட்டிருந்தார். நெக்ஸ்ட் செகண்ட் ஓவர் சாம் கரன் வந்து அதுவுமே பிரில்லியண்டான மூவ். பிகாஸ் IPL T20 நான் பெருசா ஃபாலோ பண்ணலனாலும் பேஸ்ட் ஆன் ஹிஸ் பர்ஃபார்மன்சஸ் பார்க்கறப்போ பேட்டிங்ல அவர் செமையா இம்ப்ரூவ் ஆகியிருப்பாரு. அண்ட் பவுலிங்ல கொஞ்சம் அடி வாங்கினார் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ பவுலிங்ல நீங்க கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா அட் த டெத் வந்து சாம் கரனுக்கு போக மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ பத்திரனா அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பாருங்க, அஸ்வின், ஜடேஜா, நூர், இவங்கள தான் வந்து இந்த மிடில் ஓவர்ஸ் வந்து பார்த்துக்க போறாங்க. இந்த பிராக்டிஸ் மேட்ச் சேப்பாக்லையுமே அதான் நடந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் 7th ஓவர் நான் சொல்றேன் பாருங்க, ஜட்டு வந்து 8th ஓவர் போட்டிருந்தாரு, 9th ஓவர் நூர் அகமது, திரும்ப 10th ஓவர் ஜட்டு, 11th ஓவர் நூர், 12th ஓவர் ஜட்டு, 13th ஓவர் நூர், 14th ஜட்டு, 15th பத்திரனா, 16th நூர், 17th அஸ்வின், 18th பத்திரனா, 19th அஸ்வின், 20th பத்திரனா. அந்த மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லாவே போதுனா ஜட்டு, ஆஷ், நூர் இஸ் கோயிங் டு ரூல். அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பத்திரனா ஜஸ்ட் சிப் இன் மட்டும் பண்ணுவார். அதாவது உங்களுக்கு விக்கெட் தேவையா இருக்கிற சமயத்துல மேட்ச் கொஞ்சம் பிரஷரா போகிறப்போ பத்திரனா வந்து கண்டெயின் பண்ணி உங்களுக்கு வந்து மேட்ச் வந்து ஸ்டேபிளா மாத்தி கொடுப்பார். ஸோ CSK பிரில்லியண்டா வந்து அவங்களோட அந்த பவுலிங் லைனப் வந்து செட் பண்ணியிருக்காங்க. மற்ற டீம் பிராக்டிஸ் செஷன் பார்க்குறப்ப அவங்க 320, 216 வந்து ஸ்கோர் சொல்றாங்க. இங்க வெறும் CSK 198 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பேர் பண்றதே தப்பு. இங்க சேப்பாக்கும் அங்கேக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்மளோட ஸ்பின்னர்ஸ் அஸ்வின், நூர், ஜடேஜா வந்து ஃபேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கோர் கம்மியா இருக்கே தவிர நம்ம CSKோட பேட்டிங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க CSKோட பவுலிங் லைனப் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பை.